வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ். இன்னைக்கு 7th தமிழ் புக்கில் இயல் 2ல் அழியா செல்வம் பற்றி இந்த லெசன் பார்ப்போம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல வகையான செல்வங்கள் சேர்த்து வைக்கின்றனர். அவற்றில் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும். ஆகையால் பெற்றோர்கள் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களில் சிறந்தது எதுனா அழியாததும் ஆகிய செல்வம் பற்றி அறிவோம். இப்போ இது மனப்பாட பகுதி. 7th தமிழ் புக்கில் மனப்பாட பகுதி. இந்த மனப்பாட பகுதியை படிச்சுப்போம். வைப்பொருள் கோட்பட வாய்த்திறன் கேடியெல்லாம் மிக்க சிறப்பின் அரசன் செரு வவ்வர் எச்சம் இவன் ஒருவன் மக்கட் செய்வன மிச்ச மற்ற அல்ல பிற. என் பாடலின் ஆசிரியர் சமண முனிவர். வைப்பொருள்னா பொருள்கள் சேமிக்க வைக்கும் இடம். கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்திறனா வாய்க்கும்படி குறித்தாள். விச்சைனா கல்வி. விச்சைனா என்ன? கல்வி. இப்போ பாடலின் பொருள் பார்க்கலாம். கல்வி பொருள் போல வைத்திருப்பரும் அது பிறரால் கொல்லப்படாது. இப்போ கல்வி நம்ம பொருள் போல வச்சிருந்தா அது பிறரால் எடுத்துக்க முடியாது. ஒருவர் வாய்க்கும்படி குறித்தாலும் குறையப்படாது. மிக சிறப்பினை உடைய அரசனால் கவர முடியாது. அரசன் எவ்வளோ செல்வர்களாக இருந்தாலும் உங்ககிட்ட இருக்க கல்வியை அவர் எடுத்துக்க முடியாது. ஆகையால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி ஆகும். நூல்வழி பார்க்கலாம். அழியா செல்வம்னா கல்வி. தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம்னா அது கல்வி செல்வம் ஆகும். நூல்வழி நாலடியார் சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 11 கீழ்கற்கு நூலில் ஒன்று. இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூல் நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பார். டிஎன்பிஎஸ்சியில் பட்டனை கேட்குற கொஸ்டின். நாலடி 400 என்றும் நாலடியாருக்கு வேறு பெயர் என்னன்னா வேளாண் வேதம். திருக்குறள் போன்றே இது அறம் பொருள் இன்பம் என்று முப்பால் பகுப்புகள் கொண்டது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக விற்று போற்றப்படுவது 4ம் 2ம் சொல்லுக்குரியது. 4ன்றது நாலடியார், 2ன்றது திருக்குறள். திருக்குறள் போலவே இதுலயும் முப்பால் பகுப்புகள் இருக்கு. அறம் பொருள் இன்பம். அடுத்து தனிப்பாடல் திருட்டு இருக்கு, அது பார்ப்போம். இப்போ 1 மார்க் பார்த்துக்கலாம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் டேஸ் ஆகும். கல்வி. கல்வி போல் டேஸ் செல்வம் வேறில்லை கேடு இல்லாத. வாய்த்திறன் என்னும் சொல்லி பிரித்து எழுதுகிறது பிளஸ் என்னும். கேடில் என்னும் சொல்லி பிரி பிளஸ் இல்லை. எவன் பிளஸ் ஒருவன் எவன் ஒருவன்.